Question. எந்த நாட்டின் மனித உருவ ரோபோ தயாரிப்பாளரான யூபி டெக் சமீபத்தில் $1 பில்லியன் நிதி அதிகரிப்பை பெற்றது? Option A. ஜப்பான், Option B. தென் கொரியா, Option C. சீனா, Option D. அமெரிக்கா. The correct answer is. சீனா. Question. குறைந்தபட்சம் 1 ஜிகாவாட் திறன் கொண்ட தரவு மையத்தை இந்தியாவில் நிறுவ எந்த நிறுவனம் திட்டமிட்டுள்ளது? Option A. கூகிள், Option B. மைக்ரோசாப்ட், Option C. ஓப்பனாய், Option D. அமேசான். The correct answer is. ஓப்பனாய். Question. எத்தனால் கலந்த பெட்ரோலின் நாடு தழுவிய வெளியீட்டில் எத்தனை சதவீதம் உச்ச நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது? Option A. 10 விழுக்காடு, Option B. 15 விழுக்காடு, Option C. 20 விழுக்காடு, Option D. 25 விழுக்காடு. The correct answer is. 20 விழுக்காடு. Question. ரூ.460 மில்லியன் முதலீட்டில் திரிபுரா ரயில் பாதை எந்த திட்டத்தின் கீழ் முழுமையாக மின்மயமாக்கப்பட்டுள்ளது? Option A. வடகிழக்கு எல்லை ரயில்வே மின்மயமாக்கல் திட்டம். Option B. கிழக்கு கொள்கை ரயில் மேம்பாடு. Option C. PM கதி சக்தி திட்டம். Option D. தேசிய ரயில் மின்மயமாக்கல் திட்டம். The correct answer is. தேசிய ரயில் மின்மயமாக்கல் திட்டம். Question. $14 பில்லியன் மதிப்புள்ள ஒப்பந்தத்தில் எந்த நாடு பிரிட்டிஷ் போர்க்கப்பல்களை வாங்க உள்ளது? Option A. டென்மார்க், Option B. ஸ்வீடன், Option C. நார்வே, Option D. பின்லாந்து. The correct answer is. நார்வே. Question. இந்தியாவின் பீகாரில் 2400 மெகாவாட்ஸ் அனல் மின் நிலைய திட்டத்திற்கான லெட்டர் ஆஃப் அவார்ட் லோஆ எந்த நிறுவனத்திற்கு கிடைத்தது? Option A. டாடா பவர், Option B. ரிலையன்ஸ் பவர், Option C. அதானி பவர், Option D. NTPC லிமிடெட். The correct answer is. அதானி பவர். Question. உயிர் பொருளாதாரத்தையும் கண்டுபிடிப்புகளையும் மேம்படுத்துவதற்காக மேம்பட்ட உயிர் உற்பத்தி மையங்களை எந்த மாநில அரசு சமீபத்தில் அறிமுகப்படுத்தியது? Option A. கர்நாடகா, Option B. தமிழ்நாடு, Option C. குஜராத், Option D. மத்திய அரசு. The correct answer is. மத்திய அரசு. Question. சந்திரயான் -3 லேண்டர் மற்றும் ரோவரிலிருந்து பெறப்பட்ட தரவை பகுப்பாய்வு செய்ய எந்த அமைப்பு விஞ்ஞான சமூகத்திடமிருந்து முன்மொழிவுகளை அழைத்துள்ளது? Option A. நாசா, Option B. இஸ்ஸா, Option C. இஸ்ரோ, Option D. JEXA. The correct answer is. இஸ்ரோ. Question. போலி பாஸ்போர்ட்கள் மற்றும் விசாக்களுக்கு கடுமையான அபராதங்களை அறிமுகப்படுத்தி எந்த மாநில அரசு சமீபத்தில் குடிவரவு மற்றும் வெளிநாட்டினர் சட்டம் 2025 ஐ அமல்படுத்தியுள்ளது? Option A. மகாராஷ்டிரா, Option B. குஜராத், Option C. மத்திய அரசு, Option D. மேற்கு வங்கம். The correct answer is. மத்திய அரசு. Question. அடுத்த உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் ஆகஸ்ட் 2026 இல் எந்த நகரில் நடைபெற உள்ளது? Option A. மும்பை, Option B. சென்னை, Option C. புது தில்லி, Option D. பெங்களூர். The correct answer is. புது தில்லி. Question. எந்த மாநில அரசு சமீபத்தில் சீருடை பணிகளில் ஓய்வு பெற்ற அக்னிவீரர்களுக்கு 10 விழுக்காடு இட ஒதுக்கீடு வழங்கியுள்ளது? Option A. ஹரியானா, Option B. இமாச்சல பிரதேசம், Option C. உத்தரகண்ட், Option D. உத்தரப்பிரதேசம்.
The correct answer is. உத்தரகண்ட். Question. அமராவதியில் குவாண்டம் கம்ப்யூட்டரை நிறுவ IBM முன்மொழிவுக்கு எந்த மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? Option A. தெலுங்கானா, Option B. கர்நாடகா, Option C. ஆந்திர பிரதேசம், Option D. தமிழ்நாடு. The correct answer is. ஆந்திர பிரதேசம். Question. பின்வரும் எந்த நிறுவனத்திற்கு இந்திய அறிவு முறை IKS மையத்தை மையம் அனுமதித்துள்ளது? Option A. IIT திருப்பதி, Option B. NSU திருப்பதி, Option C. NIT ஆந்திர பிரதேசம், Option D. SVVU. The correct answer is. NSU திருப்பதி. Question. இந்தியாவின் முதல் AI சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை பொது நன்மைக்காக தொடங்க டெக் பாரத் அறக்கட்டளையுடன் எந்த மாநில அரசு சமீபத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? Option A. கர்நாடகா, Option B. தெலுங்கானா, Option C. தமிழ்நாடு, Option D. ஆந்திர பிரதேசம். The correct answer is. ஆந்திர பிரதேசம். Question. ஆகஸ்ட் மாதத்திற்கான உற்பத்தி கொள்முதல் மேலாளர்கள் குறியீடு PMI என்ன? Option A. 58.3, Option B. 59.1, Option C. 59.3, Option D. 60.0. The correct answer is. 59.3. Question. சமீபத்திய அறிக்கைகளின்படி இந்தியாவின் நடப்பு கணக்கு எந்த நிதியாண்டின் காலாண்டில் பற்றாக்குறையை சந்தித்தது? Option A. Q4 ஃப்ரீ 2024 முதல் 25 வரை. Option B. Q1 ஃப்ரீ 2025 முதல் 26 வரை. Option C. Q2 ஃப்ரீ 2024 முதல் 25 வரை. Option D. Q3 ஃப்ரீ 2025 முதல் 26 வரை. The correct answer is. Q1 ஃப்ரீ 2025 முதல் 26 வரை. Question. எந்த மாநிலத்தில் GH2 சோலார் பசுமை ஹைட்ரஜன் எலக்ட்ரோலைசர் உற்பத்தி ஆலையை நிறுவ திட்டமிட்டுள்ளது? Option A. குஜராத், Option B. மகாராஷ்டிரா, Option C. மத்திய பிரதேசம், Option D. தெலுங்கானா. The correct answer is. மத்திய பிரதேசம்.